இந்த தராவிகளுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு மார்க்க விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 11 தராவிகை முடித்து விட்டோம். 10 நோன்பை பரிபூர்ணமாக நோன்பு நோற்று விட்டோம். இதற்கு தௌஃபீக் செய்த அல்லாஹு தாலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. 2-3 நாட்களாக பல வசனங்களை நாம் எடுத்து சொல்லலாம் என்று நினைத்தும் கூட ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டு விட்டது. தொடர்ச்சியாக எல்லா சூறாவையும் சொல்லி முடிக்கவும் முடியாது. காரணம், ஒரு சூறாவினுடைய ஒரு வசனத்தை கூட ஒரு நாளைக்கு என்ன செய்ய முடியாது, முழுமையான விளக்கம் சொல்ல முடியாது. காரணம், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதிலே உள்ள ஒரே ஒரு பா இருக்குதா இல்லையா, முதல் எழுத்து, அதற்கு நான் மட்டும் என்னுடைய அறிவை கொண்டு விளக்கம் எழுதினால் 12 ஒட்டகங்கள் சுமக்கும்னு சொன்னாங்க. ஒரு பாவுக்கு அர்த்தம். அப்போ குர்ஆன்ல இன்னும் எத்தனையோ ஆயத்துகள் இருக்குது, எத்தனையோ விளக்கங்கள் இருக்குது. அதையெல்லாம் என்ன செய்ய முடியாது, பரிபூர்ணமாக சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம கண்ணெல்லாம் எங்கே இருக்கு, கடிகாரத்தில் தான் இருக்கும். லேட் ஆகிடுச்சு, இனிமேல் பயான்லாம் சொல்லி இது முடியுமா என்றெல்லாம் பலவிதமான சிந்தனைகள். வெளியில் போனால் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பேச்சுக்கள் பேசிக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் பள்ளி உள்ள உட்காரும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான், அதற்கான கூலியை தருகிறான். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம், ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, லகது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணி கூட ஓத முடியாது. பலவிதமான ரொம்ப ஐனுடைய உச்சரிப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, உங்களை சார்ந்து உங்களோடு இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஒரு மனிதரை நான் நபியாக உங்களுக்கு மத்தியிலே அனுப்பி வைத்தேன். அல்லாஹ் சொல்றான், ஒரு நபியை உங்களுடைய மக்களில் இருந்தே நாம் என்ன செஞ்சோம், ஏற்படுத்தி கொடுத்தோம். அவங்க நேர வானத்திலேருந்து இறங்கல, பூமிக்கு உள்ளேந்து வரல, அதிசயமாக வரல, உங்கள்லேருந்தே வந்தவங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யாரை? நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், அஸீஸுன் அலைஹி மா அனீத்துன் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். எப்படிப்பட்ட நபி தெரியுமா, முஃமின்களின் மீது அவர்கள் அதிகம் இரக்கம் காட்டுகின்றார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான பசி. என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போறாங்க. அம்மா ஃபாத்திமா, ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள், நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. உடனே நபியினுடைய மகள் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நானும் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, எங்க வீட்லயும் உணவு இல்லை. யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரின் மகள், சொர்க்கத்தின் தலைவி. அப்ப இவ்வளவு அந்தஸ்துகளை பெற்றவர்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாம என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்ப நபியினுடைய மகள் கேட்டாங்களாம், பொதுவா பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னாலே அத்தாட்ட அதிகமா கேள்வி கேட்கும். எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய மகளும் கேட்கிறாங்க, பாப்பா, நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் சொர்க்கத்திலேருந்து உங்களுக்கு உணவு இறக்குவான். ஒரு சமுதாயத்துக்கு அப்படியும் ஒரு உணவு வந்துச்சு. மன்னவ சல்வா என்று சொல்லக்கூடிய உணவு சொர்க்கத்திலேருந்து துனியாவுக்கு வந்திருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்கரால. அப்ப அல்லாஹ் இறக்குவானே, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இப்ப சொன்னாங்களாம், நான் படக்கூடிய இந்த கஷ்டத்திற்கு என்னுடைய உம்மத்தினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உம்மத்தினர்கள் யார்? நம்மை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னுடைய உம்மத்தினர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனாலதான் ஒரு நபி, உங்களுக்கு சொர்க்கம் திறந்துருச்சு கதவு, நீங்க உள்ள போங்கன்னு சொல்லியும் கூட நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். என்ன செய்வாங்க, யாரெல்லாம் என் மக்கள் எல்லாம் முன்னாடி அனுப்பு,
என்னுடைய உம்மத்தை நீ முதல்ல அனுப்பு, கடைசியா தான் நான் சொர்க்கத்துக்கு போவேன். எந்த அடிப்படை? இந்த உம்மத்தின் மீது உள்ள பிரியம், இந்த சமுதாயத்தின் மீது உள்ள பிரியம். ஆனா நாம பிரியமா இருக்கிறோமான்னு சொன்னா, முஹம்மதுங்கிற பேரை கேட்டா கூட ஒரு சலவாத்து சொல்றது இல்லை. இதுல என்ன வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல, இதுல என்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. முஹம்மதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலவாத்து. அல்லாஹ்வே குர்ஆன்ல சலவாத்து சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. திட்டமாக அல்லாஹும் மலக்குகளும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களும் நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்தஸ்தை உயர்த்திய நபி அவர்களுக்கு ஒரு சலவாத்தை சொல்வதற்கு கூட என்ன ஆகல, நமக்கு நாவு வரமாட்டேங்குது. ரசூலுல்லாவுக்கு முன்னால எப்பவுமே அபூபக்கர் ரலியல்லாஹு தான் உட்கார்ந்துருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா முன்னால உட்கார்ந்துருப்பாங்க எப்போ, எந்த மஜ்லிஸுக்கு போனாலும் சரி. ஆனா ஒரு நாள் மட்டும் ஒரு காட்டு அரபி முன்னால வந்து உட்கார்ந்தார். கருப்பு நிற ஒரு அரபி முன்னால, நபிக்கு முன்னால உட்கார்ந்துட்டார். நபி அவங்களும் அவங்கள எந்திரிச்சு போக சொல்லல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வராங்கன்னு சொல்லி உட்காருங்கன்னு சொல்லல. இவங்களுக்கு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, மனசு ஃபுல்லா ஒரே குழப்பம். நம்ம ரசூலுல்லாவுக்கு முன்னால உட்கார்ற அளவுக்கு இவர் என்ன அமல் செஞ்சிருப்பாரு, இவர் இந்த அந்தஸ்து உயரக்கூடிய அளவுக்கு இவருக்கு அல்லாஹ் என்ன எந்த அமலை கொடுத்தான் என்றெல்லாம் பல குழப்பங்கள். அப்ப கொஞ்சம் மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நேரா வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால ஒரு தாழ்ந்த நிறம் உடைய ஒரு காட்டு அரபி உட்கார்ந்து இருந்தாரு, உங்களுக்கு முன்னால் உட்காரக்கூடிய அளவுக்கு அவர் என்ன அமல் செய்து விட்டார். நபி அவங்க சொன்னாங்க, இவர் செய்த அமலுடைய நன்மையை உலகத்தில் உள்ள எல்லா மரத்தையும் பேனாவாக்கி, வானத்தை காகிதமாக்கி, கடல் நீரை எல்லாம் மையாக்கி, உலகத்தில் உள்ள வானில் உள்ள எல்லா மலக்குகளையும் எழுத்தாளராக்கி எழுதினாலும் இவர் நன்மை எழுத முடியாது. எங்கேயாவது கற்பனை கொண்டு வர முடியுதா? அந்த அளவுக்கு என்ன நன்மை செஞ்சார். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இவர் என் மீது ஸலவாத்து சொன்னார், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஃபி அவ்வலீன வ ஆகிரின் என்ற ஸலவாத்தை சொன்னார். அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். அது மட்டும் அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மந்திரி நம்ம ஊருக்கு வந்தாருன்னு சொன்னா எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு பின்னால் தான் அந்த தலைவர் வந்து ஊர்ல இறங்குவார். நம்ம பார்த்திருப்போம். ஒரு நபி அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்புறான். மக்கள்லாம் எப்படிப்பட்ட மக்கள்னு சொன்னா, ஐயாமுல் ஜாகிலியா, முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள், உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, மனசுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சிருவாங்க, முரடர்கள். அப்ப அல்லாஹ் அனுப்பும் போது ஒரு ஆயுதத்தை கொடுப்பானா இல்லையா? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. அதுக்கு பின்னால முடியல, துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிச்சிடு, என்னால முடியல, மார்க்கத்தை சொன்னா இவங்க கேட்கிற மாதிரி தெரியல. இப்படி ஒவ்வொரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செஞ்சாங்க. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவாவை கொடுத்தான். அந்த துவாவை என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மக்கள் எல்லாம் தொல்லை பண்ணும் போது கையை தூக்கிடுவாங்க, யா அல்லாஹ் இதுக்கு மேல இவங்களை நம்மளால சமாளிக்க முடியாது, என்ன செஞ்சிரு, இவர்களை அழிச்சிரும் துவா செய்வாங்க. ஆனால் நம்மின் மீது பிரியம் கொண்ட, நம்மின் மீது நேசம் கொண்ட, நாம் தான் முக்கியம் என்று கருதிய, சொர்க்கத்திற்கு என்னுடைய உம்மத்துகள் முதலில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய நேரம் அப்பையும் அந்த துவாவை செய்யல. கடைசி மூச்சினுடைய சில நிமிடங்களுக்கு முன்னால் கையேந்துறாங்க. கையேந்தி அழுது கொண்டே துவா செய்தார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்படுது. அழுகுறாங்க, தேம்பி அழுது கொண்டே, யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு துவாவை கொடுத்தாய்,
எனக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டது. சொல்லாலும் கல்லாலும் இந்த சமுதாயம் என்னை அடிக்கும் போதெல்லாம் இந்த துவாவை நான் செய்யவில்லை. அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். என்னை பல வகையிலே கொடுமை செய்யப்பட்டது, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்கள் பலகீனமானவர்கள். அதனால அவர்களுடைய சக்கராத்தினுடைய வேதனையை எல்லாம் ரப்பே எனக்கு கொடு என்று துவா செய்தார். சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சக்கராத்தையும் யா அல்லாஹ் எனக்கு கொடு, அவர்களால் தாங்க முடியாது ரப்பே. பலகீனமானவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள். எந்த ஒரு தலைவராவது இது மாதிரி ஒரு துவா செய்ய முடியுமா? யாராவது செஞ்சிருப்பாங்களா? அப்படிப்பட்ட ரசூலின் மீது ஒரு ஸலவாத் அல்லாஹ் சொல்றான். என்னை யாரு பிரியப்படுறீங்களோ என்னுடைய ஹபீபையும் நீங்கள் பிரியப்படுங்கள். குல் அத்தீஉல்லாஹ வ ரசூல, குர்ஆனுடைய ஆயத், சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை பத்தி எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கு ரசூலை சொல்லப்படும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லும்போது இப்ராஹிம் கலீலுல்லான்னு சொன்னேன், என்னுடைய நண்பர்னு சொன்னேன், மூசா கலீமுல்லான்னு சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோடு பேசினார்கள், ஆதம் ஷஃபீஉல்லான்னு சொன்னேன், என்னுடைய அந்தஸ்து என்ன? நபி அவங்க கேட்டார். அல்லாஹ் சொன்னா, குர்ஆன்ல எங்கெல்லாம் என்னை பற்றி பேசப்படுதோ அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக உங்களை பற்றி பேசப்படும். அதனால நீங்க எந்த ஆயத்தை வேணாலும் எடுத்து பாருங்க. குல் அத்தீஉல்லாஹ் வ ரசூல வ இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. இப்படி எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி பேசுறானோ அடுத்து ரசூலை பற்றியும் பேசுறான். குர்ஆன் எடுத்து பாருங்க. உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஹபீபின் மீது நாம என்ன செய்யணும்? நேசம் கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி அனீத்துன். கண்ணியமான ஒரு நபியை உங்களிலிருந்தே நாம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்கள் மீது பிரியப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய பிரியத்தை வைத்து 1,24,000 சஹாபாக்களை ஒரு திண்ணையில் வைத்து சரி செய்தார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் திண்ணையில உட்கார்ந்தா என்ன செய்வோம்? அப்படியே வாசல்ல யாராவது போனாங்கன்னா அவங்கள பத்தி பேசுவோம். என்ன செய்வாராம்? வாசல்ல இப்ப திண்ணெல்லாம் இல்லை, திண்ணையெல்லாம் இருக்கும்போது சொல்றேன், ஒருத்தர் நெஞ்ச நிமித்திட்டு போனாருன்னு சொன்னா ஒரு 2 பேர் திண்ணையில உட்காந்துப்பாங்க. பாரு எவ்வளவு பெருமையா போறான் பாரு, நெஞ்ச விடைச்சுக்கிட்டு. எல்லாம் தற்பெருமை, சாதாரணமான பெருமை இல்லை, ரொம்ப மோசமான ஆளுப்பா. அப்படியே இப்பெல்லாம் பேசுறாங்களே, கொஞ்சம் தலை குனிஞ்சு போவோன்னு சொன்னா இங்க பாரு குனிஞ்சா மாதிரியே போறான், உள்ள ஃபுல்லா வென, அப்படி ஒரு பேச்சும் பேசுவான். அப்ப இப்படியெல்லாம் ஒரு சமுதாயம் இருந்தது. இவர்களை எல்லாம் மாற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிகாரர்கள், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அடி முட்டாள்கள் எல்லாரையும் சரி செய்தார்கள். இந்த மார்க்கத்தையும் அன்பையும் வைத்துத்தான். அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி, இதோட முடிச்சிடுறேன், டைமை பார்க்காதீங்க. அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க? ரொம்ப அதிகமா மது அருந்தக்கூடியவர். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருத்தி என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்தினாங்க. ஆனா அவருடைய வேலை என்னன்னு சொன்னா, ரசூல்லா எப்பெல்லாம் சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்களோ பக்கத்துல போய் ஏதாவது சொல்லி சிரிப்பு காட்டிடுவார். அதனாலதான் சொன்னாங்களாம், இவருக்கு நீங்க பதுவா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க, துவா செய்யுங்க. ஒரு முறை என்ன செஞ்சாங்க? ரசூல்லா கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்தாராம். வந்து ஒரு பெரிய டின்னு நிறைய தேனை கொண்டு வந்து கொடுத்தாரு ரசூல்லாட்ட. கொடுத்துட்டு, யார் ரசூலல்லாஹ், இந்த தேன் உங்களுக்கு தான், வெளியில போனேன் நல்லா இருந்துச்சு, இந்த தேன் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பின்னால நிற்கிறார் அவர் யாரு? அவர் தான் தேன் வியாபாரி, பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அவர் தான் தேன் வியாபாரி, பணத்தை கொடுத்துருங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன செஞ்சாங்க? பணத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப மனிதர்களிலே சகஜமாக பழகி அன்பாக பேசி நகைச்சுவை உணர்வுகளோடு என்ன செஞ்சிருக்காங்க? நபி அவர்கள் பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர் தவறு செஞ்சாலும் கூட அவருக்கு பத்வா செஞ்சிடாதீங்க. ஏன்? அவர் என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தார். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அந்த நபியினுடைய பிரியத்தினால் கஸ்வான்னு ஒரு ஒட்டகம் ரசூல்லா வச்சிருந்தாங்க. அந்த ஒட்டகம் பல நாட்களா சாப்பிடல, பல நாட்களா தூங்கல. ஒரு 5 அறிவு உள்ள ஜீவன் நபியின் மீது உள்ள பிரியத்தினால் 13 வயசுலேயே அந்த ஒட்டகம் வஃபாத் ஆயிடுச்சு, ரசூல்லா மௌத்தா போனதுக்கு அப்புறம். அதே போன்று
இந்த மிம்பர் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு போனா அந்த மிம்பர்லாம் வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்துல ஒரு மர மிம்பர்ல ஏறி குதுபா பிரசங்கம் செய்வாங்களாம். இப்ப திடீர்னு புதுசா ஒரு மிம்பர் செஞ்சு அந்த மிம்பரை ஒதுக்கி வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். சஹாபாக்களை பார்த்தா யாரும் அழுகல. பக்கத்துல பார்த்தா அந்த மிம்பர் அழுதது. வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டுள்ள உண்மை செய்தி சஹாபாக்களுக்கும் காதுல விழுந்துச்சான். அந்த மிம்பர் அழுதது. யா ரசூலல்லாஹ், என் மேல ஏறிதானே நீங்க ஜும்மா எல்லாம் பேசுவீங்க, இப்ப நீங்க என்ன ஒதுக்கிட்டீங்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மிம்பரை பார்த்து நாளை சொர்க்கத்திலும் நீ என்னோடு இருப்பாய் சொன்னார். சொர்க்கத்திலும் என்னோடு நீ இருப்பாய். அந்த அளவிற்கு ஒரு மிம்பர் பிரியம் கொண்டது. மாணவர்களே, அதனால ரசூலின் மீது உள்ள பிரியம் அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஆகையினால் நாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தோடு வாழக்கூடிய, அவர்களுடைய பொருத்தத்தோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை இந்த புனிதமான ரமலானிலே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம்